நல்லதா 4 விஷயத்துல இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஓவர் திங்கிங். எதையாவது பத்தி நீங்க அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறது கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பிரச்சனையை பத்தி ஓவர் திங்கிங் பண்றதா நினைச்சீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் இருக்கணும். போய் ஒளிஞ்சுக்காதீங்க. அப்படியே ஜனத்திரலுக்குள்ள போங்க. உள்ள போயிட்டு வெளியில வந்தாலே பாதி ரிலாக்ஸ் ஆயிடும். ஓவர் திங்கிங்கை ஏதோ ஒரு பெரிய நோய் போல நினச்சிக்காதீங்க. சிம்பிளான விஷயங்கள் மூலம் நீங்கள் இதை டைவர்ட் பண்ணலாம். உங்கள் ரூமை ஒழுங்குபடுத்துங்க, லைப்ரரியை சுத்தம் பண்ணுங்க, அல்லது வீட்டை சுத்தம் பண்ணுங்க. இதெல்லாம் பாசிவாக உங்கள் மைண்டையும் சுத்தம் பண்ணும். போங்க, அம்மா கூட கிச்சனில் விளையாடுங்க, கடைவீதிக்கு போங்க, ஃப்ரெண்ட்ஸை பாருங்க. ஜஸ்ட் டூ சிம்பிள் திங்ஸ், தட்ஸ் இனஃப். இது ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக். நீங்கள் எதை பற்றி அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை முதல்ல ஒரு தாளில் எழுதுங்க. அந்த பிரச்சனை என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு அதிலே எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸையும் நீங்கள் எழுதுங்க. இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா, இது ஒர்த்தா, இவ்வளோ கவலைப்படணுமான ஒரு ஐடியா உங்களுக்கே கிடச்சிரும். ஓவர் திங்கிங்லேருந்து டைவர்ட் பண்ணிக்கிறேன் பேர் வழி அப்படின்னு கேட்ஜெட்ஸ்லேயே மூழ்கி கிடக்காதீங்க. கண்டதையும் பார்த்துட்டு கண்டதையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றி மறுபடியும் மென்டலி டாக்ஸிக் ஆகாதீங்க. ரிலாக்ஸ்டாக எல்லா கேட்ஜெட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க.